அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாம் தரம் 11 விஞ்ஞான பாடத்தின் இறுதி அலகான உயிர்க்கோளம் எனும் பாடத்தை சிறிது முயற்றுவோம். இனி வினாக்களுக்கு செல்வோம். முதலாவது வினா, உயிர்க்கோளத்தின் ஒழுங்கமைப்பு மட்டத்தை எளிய மட்டத்தில் இருந்து சிக்கலான மட்டம் வரை ஒழுங்கில் தருக. நமக்கு தெரியும் மாணவர்களே, நாம் கற்றுள்ளோம் தனியனில் தொடங்கி உயிர்க்கோளம் வரை இது தொடர்கின்றது. அதாவது முதலாவது படி தனியன், அடுத்து குடித்தொகை, அடுத்து சாகியம், அடுத்து சூழற்தொகுதி, அடுத்து உயிர்க்கோளம் என்று இத்தொடர் அமைகின்றது. தனியன் எனும் போது சூழலில் வாழுகின்ற குறித்த இனத்தின் தனியான அங்கியாவும் தனியன் என்று நாம் குறிப்பிடுவோம். உதாரணமாக பலாமரம், மனிதன், யானை போன்ற அனைத்தும் தனியன்களாக கருதப்படும். அடுத்து குடித்தொகை. குடித்தொகை எனும் போது குறித்த காலத்தில் குறித்த பிரதேசத்தில் வாழ்ந்த ஒரே இன அங்கிகளின் கூட்டம் என்று நாம் குறிப்பிடலாம். உதாரணமாக 2019 ஆண்டு இலங்கையின் மனித சனத்தொகை என்பது குடித்தொகை. அடுத்து சாகியம். சாகியம் எனும் போது குறித்த பிரதேசத்தில் ஒன்றோடொன்று இடைத்தாக்கம் புரியக்கூடிய குடித்தொகைகளின் கூட்டமே சாகியம் என்று நாம் குறிப்பிடலாம். அதாவது குடித்தொகைக்கும் சாகியத்துக்கும் இடையிலான வித்தியாசம், குடித்தொகை எனும் போது ஒரே இன அங்கிகளின் கூட்டமாக இருக்கும், சாகியம் எனும் போது அங்கு வேற்றின அங்கிகளும் காணப்படும். உதாரணமாக இலங்கையின் பேராதனை பூந்தோட்டத்தில் உள்ள மூலிகை தாவரங்கள். மூலிகை தாவரங்கள் எனும் போது அதில் வெவ்வேறு இன வகையான மூலிகை தாவரங்கள் காணப்படலாம். அடுத்து சூழற்தொகுதி. சூழற்தொகுதி எனும் போது ஒரு பிரதேசத்தில் உள்ள சகல சாகியங்களும் ஒன்றோடொன்று இடைத்தாக்கம் புரியக்கூடிய அதே நேரம் அதனோடு சேர்ந்து உயிரற்ற காரணிகளும் சேர்ந்து காணப்படக்கூடிய ஒரு தொகுதியே சூழற்தொகுதியாக இருக்கும். குடித்தொகை, சாகியம் அனைத்தும் உயிர் அங்கிகளை மாத்திரம் கொண்ட கூட்டமாக இருக்கும். சூழற்தொகுதியில் உயிருள்ள கூறுகளுடன் உயிரற்ற கூறுகளும் இணைந்து காணப்படும். அதாவது ஒரு காடு எனும் போது அங்கு மரங்கள், விலங்குகள் இது போன்ற இனங்களுடன் சேர்ந்து நிலம், நீர் இது போன்ற செயற்கை கூறுகளும் இணைந்து காணப்படுவதால் காடு ஒரு சூழற்தொகுதியாக கருதப்படும். அடுத்து உயிர்க்கோளம். உயிர்க்கோளம் எனும் போது புவியில் உள்ள அனைத்து சூழற்தொகுதிகளையும் மொத்தமாக நாம் குறிப்பிடுவது உயிர்க்கோளம் என்று சொல்வோம். சரி மாணவர்களே, நாம் வினாவுக்கு செல்வோம். இரண்டாவது வினா, பின்வரும் சொற்பதங்களை விளக்குக. குடித்தொகை, சாகியம் இதை ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம். மூன்றாவது வினா, பின்வரும் உதாரணங்கள் குறிப்பிடும் ஒழுங்கமைப்பு மட்டங்களை குறிப்பிடுக. முதலாவது 2015 சிங்கராஜ வனத்தில் ஒரு சதுர கிலோமீட்டரில் காணப்பட்ட பலா மரங்கள். இங்கு குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட பிரதேசம், ஒரே இன அங்கிகள், எனவே இது குடித்தொகையாக இருக்கும். அடுத்து பேராதனிய பூங்காவில் உள்ள மூலிகை தாவரங்கள். குறித்த பிரதேசத்தில் காணப்படக்கூடிய பல்லின அங்கிகள், இது ஒரு சாகியமாக காணப்படும். அடுத்து தென்னை மரம் என்பது ஒரு தனியன், காடு என்பது ஒரு சூழற்தொகுதியாக இருக்கும். அடுத்த வினா, உயிரின மண்டலம் என்றால் என்ன? நாம் உயிரின் ஒழுங்கமைப்பு மட்டத்தில் பார்த்தது உயிர்க்கோளம். இங்கு கேட்கப்பட்டுள்ளது உயிரின மண்டலம். உயிரின மண்டலத்துக்கும் உயிர்க்கோளத்துக்கும் இடையிலான வித்தியாசம் உங்களுக்கு தெரிய வேண்டும். உயிரின மண்டலம் எனும் போது ஒரு குறிப்பிட்ட காலநிலை சூழலோடு செல்வாக்கு செலுத்தும் ஒரு விடயம். அதாவது குறித்த காலநிலை சூழலுக்கு ஏற்ப இசைவாக்கம் அடைந்த அங்கிகளை கொண்ட ஒரு சூழற்தொகுதிகளோட சேர்க்கையைத்தான் நாம் உயிரின மண்டலம் என்று குறிப்பிடுவோம். அதை ஆங்கிலத்தில் பயோம் என்று குறிப்பிடுவார்கள். உதாரணமாக ரெயின் ஃபாரஸ்ட் அயன மண்டல மலைக்காடு, அதுபோல அயன மண்டல மலைக்காடு மவுண்டைன் ஃபாரஸ்ட், தந்திரா, டைகா இது போன்றவை அனைத்தும் உயிரின மண்டலம் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். அடுத்த வினா, உயிர்க்கோளத்தின் 3 வகைகளும் எவை? நமக்கு தெரியும், புவியில் உள்ள உயிர்க்கோளத்தை நாங்கள் மொத்தமாக 3ஆக பிரிப்போம். கட்கோளம்,
நீர்க்கோளம், வளிக்கோளம் என்பவையே அவையாகும். சரி மாணவர்களே, இரண்டாவது வினாவுக்கு செல்வோம். இரண்டாவது வினாவின் முதலாவது கேள்வி, குடித்தொகை அடர்த்தி என்றால் என்ன? குடித்தொகை அடர்த்தி எனும் போது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் ஒரு குறிப்பிட்ட பரப்பில் வாழக்கூடிய இனங்கள் அல்லது அங்கிகளின் மொத்த எண்ணிக்கையை நாங்கள் குடித்தொகை அடர்த்தி என்று குறிப்பிடுவோம். இக்குடித்தொகை அடர்த்தி 4 காரணிகளில் செல்வாக்கு செலுத்துகின்றது. ஒன்று பிறப்பு, இறப்பு, அடுத்து குடிவரவு, குடியகல்வு. அதாவது பிறப்பு, குடிவரவு இது இரண்டும் அக்குடித்தொகையில் அங்கிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும். இறப்பு, குடியகல்வு இரண்டும் அக்குடித்தொகையிலிருந்து அங்கிகளின் எண்ணிக்கையை குறைவடைய செய்யும். அடுத்த வினா, மாதிரி குடித்தொகை வளர்ச்சி வரைவு கீழே காட்டப்பட்டுள்ளது. இங்கு முதலாவது கேள்வி, மெதுவான வளர்ச்சியை குறிக்கும் அவத்தை எது? இங்கு மெதுவான வளர்ச்சி ஏற்பட பிரதான காரணி எது? இங்கு மாணவர்களே, இந்த வரைவில் உங்களுக்கு தெரியும், முதலாவது அவத்தை எனும் போது இந்த பகுதியாக இருக்கும். இந்த படத்தில் உள்ள இந்த பகுதியாக இருக்கும். இங்கு வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் நாங்கள் குறித்த ஒரு இனத்தின் இளம் பருவத்தை தொடர்ச்சியாக அவதானிக்கும் போது அங்கு ஏற்படும் மாற்றத்துக்கான வரைவு இங்கு காட்டப்பட்டுள்ளது. எனவே எனக்கு தெரியும், ஆரம்பத்தில் அவ்வங்கிகள் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் சூழலுக்கு இசைவாக்கம் அடையாமல் காணப்படும். அத்துடன் அங்கு முதிர்ச்சி அடைந்த அங்குகளும் குறைவாக காணப்படும். அதனால் அங்கு வளர்ச்சி வீதம் மிக குறைவாக காணப்படும். எனவே இங்கு மெதுவான வளர்ச்சியை குறிக்கும் அவத்தை ஒன்று, இங்கு மெதுவான வளர்ச்சியா ஏற்பட பிரதான காரணி அங்கிகள் சூழலுக்கு இசைவாக்கம் அடையாமை ஆகும். இரண்டாவது வினா, அவத்தை 2 துரித வளர்ச்சி அவத்தை ஆகும். இந்த பகுதி இரண்டாம் பகுதி துரித வளர்ச்சிக்குரிய அவத்தையாக இருக்கும். இத்துரித வளர்ச்சிக்கு ஏதுவாக அமையும் காரணிகள் 3 தருக. தெரியும், ஆரம்பத்தில் அங்கிகள் சூழலுக்கு இசைவாக்கம் அடையாததால் வளர்ச்சி வீதம் குறைவாக காணப்பட்டன. தொடர்ச்சியாக காலத்துடன் அவ்வளர்ச்சி அதிகரித்து காணப்படுவதற்கு முதலாவது காரணம், இப்போது அங்கிகள் சூழலுக்கு நன்கு இசைவாக்கப்பட்டிருக்கும். அத்துடன் இப்போது அங்கிகள் முதிர்ச்சி அடைந்திருப்பதால் இனப்பெருக்கத்தில் பங்கு பற்றக்கூடிய தன்மையில் அவை காணப்படும். அத்துடன் போதிய அளவு உணவு கிடைத்தல், சூழலுக்கு சாதகமான காரணிகள் கிடைத்தல் போன்றவற்றால் இங்கு வளர்ச்சி துரித நிலையில் காணப்படும். அடுத்த வினா, அவத்தை 3 எப்பெயரால் அழைக்கப்படும்? இங்கு வளர்ச்சி மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் 2 தருக. அவத்தை 3 என்பது பிரதேசம். இங்கு எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். வளர்ச்சி வீதம் குறைவடைந்து செல்கின்றது. இதனால் இதற்கான பெயர் வளர்ச்சி வீதம் குறைவடையும் அவத்தை. மற்றும் இங்கு வளர்ச்சி மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள், பிரதான காரணிகள், இங்கு அங்குகளுடைய எண்ணிக்கை சடியாக அதிகரித்தமையின் காரணமாக அங்குகளுக்கு இடையிலான வளங்களுக்கு இடையிலான போட்டி ஒன்று உருவாகும். இதனால் உணவு பற்றாக்குறை, நோய் பரவுதல், இறை கவ்விகளின் செல்வாக்கு மற்றும் ஒட்டுண்ணி செல்வாக்கு போன்றவற்றால் இங்கு அங்குகளின் எண்ணிக்கை சடிதியாக குறைய தொடங்கும். நான்காவது வினா, அவத்தை 4 பிறப்பு வீதம் இறப்பு வீதத்துக்கு இடையிலான தொடர்பு எவ்வாறு அமையும்? இதுதான் 4வது படிமுறை. இங்கு சூழலுக்கு, அதாவது அங்கிகள் யாவும் சூழலுக்கு இசைவாக்கம் அடைந்து அத்துடன் வளர்ச்சி குறைவடைந்து ஒரு கட்டத்தில் இங்கு அங்கிகளின் பிறப்பு இறப்பு வீதம் சமனான நிலையில் காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. இதனை நாம் காவு திறன் என்று குறிப்பிடுவோம். எனவே பிறப்பு இறப்பு வீதத்துக்கு இடையிலான தொடர்பு ஏறத்தாழ சமனாக இருக்கும். 5வது வினா, மனித குடித்தொகை வளர்ச்சி வரைவு எவ்வடிவத்தை கொண்டிருக்கும்? அதன் மாதிரி அமைப்பை வரைந்து காட்டுக. தெரியும், மனித குடித்தொகை வளர்ச்சி மாதிரி குடித்தொகையிலிருந்து வேறுபட்டு காணப்படும். இதனை நாம் ஜே வடிவமான வரைவு என்று குறிப்பிடுகின்றோம். அதன் வரைவை அவதானிக்கும் போது அது இவ்வாறு காணப்படும்.
மனித குடித்தொகை வரைவு துரித வளர்ச்சி நிலையிலேயே காணப்பட பிரதான காரணி எது? மனித குடித்தொகை வரைவு ஏனைய மாதிரி குடித்தொகையிலிருந்து வித்தியாசப்படுவதற்கு காரணம் அங்கீகள் துரித வளர்ச்சி நிலையிலேயே தொடர்ந்து காணப்படுகின்றது. இதற்கு பிரதான காரணமாக எனக்கு குறிப்பிடலாம். இங்கு மனிதனின் தொழில்நுட்ப மற்றும் மருத்துவ முன்னேற்ற வசதிகளின் காரணமாக இங்கு மனிதனின் பிறப்பு வீதமானது இறப்பு வீதத்தை விட மிகவும் அதிகரித்து காணப்படுகின்றன ஆகும். எனவே துரித வளர்ச்சி நிலையிலேயே காணப்பட பிரதான காரணம் எனும் போது நீங்கள் குறிப்பிட வேண்டியது மனிதனின் தொழில்நுட்ப மற்றும் மருத்துவ முன்னேற்றம் என்பதாகும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். பின்வரும் சொற்பதங்களை விளக்குக. உணவுச் சங்கிலி, உணவு வலை. உணவுச் சங்கிலி எனும் போதே இது ஒரு கற்பனையான நேர்கோட்டு படமாக இருக்கும். அதாவது இது உற்பத்தியாக்கியில் ஆரம்பித்து படிப்படியாக முதலாம் படி நுகரி, துணை நுகரி, உடை நுகரி போன்றவற்றின் ஊடாக தொகுக்கப்பட்ட உணவு அதன் சக்தி வடிவத்தில் கடத்தப்படுகின்ற ஒரு நேர்கோட்டு வரிப்படம் தான் உணவுச் சங்கிலி என்று நாம் குறிப்பிடுவோம். உணவு வலை என்பது உண்மையில் இயற்கையில் காணப்படக்கூடிய அங்கிகளுக்கு இடையிலான ஒரு பொதுவான இயற்கை தொடர்பே உணவு வலையாக காணப்படும். நீங்க ஒரு நாளும் வரைவிலக்கணங்களை பாடமாக்க வேண்டாம் அன்பான மாணவர்களே. நீங்கள் இந்த விடயத்தை தெரிந்து வைத்திருந்தால் உங்களுக்கு தெரிந்த முறையில் அதை எழுத முடியும். தரப்பட்டுள்ள உணவுச் சங்கிலியை அவதானித்து கீழுள்ள வினாக்களுக்கு விடை தருக. இங்கு ஒரு உணவுச் சங்கிலியின் படம் காட்டப்பட்டுள்ளது. பின்வரும் சொற்பதங்களுக்கு பொருத்தமான அங்கியை உருவிலிருந்து தெரிவு செய்து எழுதுக. முதலாவது உற்பத்தியாக்கி. இங்கு உற்பத்தியாக்கி என்பது புல், தாவரம். முதலாம் படி நுகரி வெட்டுக்கிளி, துணை நுகரி தவளை. துணை நுகரிக்கு இன்னொரு பெயர் இரண்டாம் படி நுகரி. அடுத்து புடை நுகரி. புடை நுகரி என்பது மூன்றாம் படி நுகரி. இங்கு பாம்பு நான்காம் படி நுகரி கழுகாக காணப்படும். அடுத்த வினா, இங்குள்ள இணைப்புகள் எத்தனை? இணைப்பு எனும் போது ஒவ்வொரு அங்கியையும் நாம் இணைப்பாக கருதுகின்றோம். எனவே இங்கு காணப்படக்கூடிய இணைப்புகள் மொத்தம் 5 காணப்படும். தரப்பட்டுள்ள உணவு வலையை அவதானித்து கீழுள்ள வினாக்களுக்கு விடை தருக. இங்கே காட்டப்பட்டுள்ளது ஒரு உணவு வலை. ஒரு தாவரம் உற்பத்தியாக்கி இங்கு காட்டப்பட்டுள்ளது. இது உற்பத்தியாக்கி தாவரம். உற்பத்தியாக்கியிலிருந்து இது ஒரு உணவு சங்கிலி கழுகு வரை முடிவடைகின்றது. அதுபோன்று உற்பத்தியாக்கிக்கு இருந்து முயல் மூலம் கழுகு வரை தொடர்கின்றது. இது போன்று பல உணவு சங்கிலிகள் இணைந்த ஒரு தொகுதி, இயற்கை தொகுதிதான் உணவு வலை என்று நாம் குறிப்பிடுவோம். முதலாவது வினா, உற்பத்தியாக்கி ஒன்றை குறிப்பிடுக. இங்குள்ள ஒரே ஒரு உற்பத்தியாக்கி தாவரம். அடுத்த வினா, 4 இணைப்புகளை கொண்ட உணவுச் சங்கிலி ஒன்றை எழுதுக. 4 இணைப்பு எனும் போது 1, 2, 3, 4. ஆகவே நமக்கு இதனை குறிப்பிடலாம். தாவரம், நீங்கள் கட்டாயம் அம்புக்குறி நேர்கோட்டு படமாக அதை எழுத வேண்டும். தாவரம், வண்ணாத்து பூச்சி, பல்லி, கழுகு. வேறு உணவுச் சங்கிலிகள் உங்களுக்கு காணப்படுகின்றது. தாவரம், எலி, பாம்பு, கழுகு. இதனையும் உங்களுக்கு குறிப்பிடலாம். 4 இணைப்புகள் கொண்ட உணவுச் சங்கிலியாக இருக்கும். அடுத்த வினா, நீர் மேலே குறிப்பிட்ட உணவுச் சங்கிலியில் புடை நுகரிகளை குறிப்பிடுக. துணை நுகரி என்பது இரண்டாம் படி நுகரி. ஆகவே இந்த உணவுச் சங்கிலி, முதலாவது நாம் குறிப்பிட்ட உணவுச் சங்கிலியை கருதும் போது இங்கு துணை நுகரி என்பது பல்லியாக இருக்கும். புடை நுகரி என்பது கழுகாக காணப்படும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். சூழலியல் கூம்பகத்தின் 3 வகைகளும் எவை? சூழலியல் கூம்பகம் என்பது
ஒரு சூழற் தொகுதியில் ஒவ்வொரு போசனை மட்டத்திலையும் காணப்படுகின்ற ஒன்று அங்கிகளின் எண்ணிக்கையாக இருக்கலாம், அல்லது உயிர் திணிவு அடிப்படையாக இருக்கலாம், அல்லது சக்தி தொடர்பானதாக இருக்கலாம். இதனை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு வரைபடத்தில் குறித்து காட்டுவதே சூழற் கூம்பகம் என்று குறிப்பிடுவோம். எனவே சூழலியல் கூம்பகத்தின் 3 வகைகள்: எண்ணிக்கை கூம்பகம், உயிர் திணிவு கூம்பகம், சக்தி கூம்பகம் என்பனவாகும். இரண்டாவது வினா: பொருத்தமான உதாரணங்களை கொண்டு நிமிர்ந்த தலைகீழ் எண்ணிக்கை கூம்பகங்கள் ஒவ்வொன்றை வரைந்து காட்டுக. நாம் பார்ப்போம். இங்கு எண்ணிக்கை கூம்பகம் மற்றும் தலைகீழான நிமிர்ந்த எண்ணிக்கை கூம்பகம், தலைகீழான எண்ணிக்கை கூம்பகங்கள் இங்கு காட்டப்பட்டுள்ளன. நிமிர்ந்த என்று சொல்வது அதாவது சக்தி எண்ணிக்கையை இது எண்ணிக்கை கூம்பகம். எண்ணிக்கையானது படிப்படியாக மேல் மட்டத்துக்கு உயர் மட்டத்துக்கு செல்லும் போது குறைந்து கொண்டு செல்வதை குறிப்பதே நிமிர்ந்த எண்ணிக்கை கூம்பகமாக நாம் கருதுகின்றோம். உதாரணமாக இங்கு தரப்பட்டுள்ளது தாவரம், புல் என்று வைத்துக் கொள்வோம். 1000 எண்ணிக்கையில் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகின்ற ஒரு புத்தரை, அதில் காணப்படக்கூடிய வெட்டுக்கிளிகளின் எண்ணிக்கை 200, 1000 விட குறைந்து 200 எண்ணிக்கையில் காணப்படுகின்றது. அதே நேரம் அப்புத்தரையில் காணப்படக்கூடிய அடுத்த கட்டத்தில் உள்ளது செண்பகம் 30, அடுத்து அதை உணவாக உண்ணக்கூடிய கழுகு 3ஆகவும் காணப்படுகின்றது. அதாவது எண்ணிக்கை படிப்படியாக உயர் மட்டத்துக்கு செல்லும் போது குறைந்து கொண்டு செல்வது நிமிர்ந்த எண்ணிக்கை கூம்பகமாக காணப்படும். அதே நேரம் சில சந்தர்ப்பங்களில் உற்பத்தியாக்கிகளின் எண்ணிக்கையை விட உயர் மட்டங்களுக்கு செல்லும் போது அங்கிகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு செல்கின்ற அமைப்பும் காணப்படும். இதுவே தலைகீழான எண்ணிக்கை கூம்பகமாக கருதப்படும். அதற்கு உதாரணம் ஒரு தென்னை மரம். காரணம், ஒரு மரம் இங்கு காணப்படுகின்றது. ஆனால் அந்த மரத்தில் காணப்படக்கூடிய உற்பத்தியாக்கிய உணவாக கொள்ளக்கூடிய வண்டுகளின் எண்ணிக்கை 8ஆகவும் அதனை உணவாக கொள்ளக்கூடிய பூச்சிகளின் எண்ணிக்கை 23ஆகவும் காணப்படுகின்றது. ஆகவே இதனை நாம் தலைகீழான எண்ணிக்கை கூம்பகம் என்று குறிப்பிடுவோம். அதே போன்று உயிர் திணிவு கூம்பகமும் தலைகீழாகவும் நிமிர்ந்ததாகவும் காணப்படும். என்றாலும் உயிர் திணிவு கூம்பகம் சக்தி கூம்பகம் மாத்திரம் ஒருபோதும் தலைகீழான நிலையில் காணப்படுவதில்லை. காரணம், எப்போதும் உற்பத்தியாக்கியில் உற்பத்தி செய்யப்படுகின்ற சக்தி, தொகுக்கப்படுகின்ற உணவின் சக்தியானது, அதாவது ஒளிச்சக்தி ரசாயன சக்தியாக உற்பத்தியாக்கிகளில் தொகுக்கப்படும். இந்த சக்தி அடுத்தடுத்த நுகரிகளுக்கு செல்லும் போது அதன் சக்தியில் 90% இழக்கப்பட 10% சக்தியை அடுத்த நுகரிக்கு கடத்தப்படும். இவ்வாறு உணவு சக்தியை பெற்ற அங்கி அடுத்த மட்டத்துக்கு செல்லும் போது அதன் மூலமாக 90% சக்தி இழக்கப்பட அதிலிருந்து 10% சக்தியே அடுத்த மட்டத்துக்கு செல்லும். இதனால் சக்தி இழப்பு படிப்படியாக குறைவடைந்து கொண்டு செல்வதால் ஒரு உணவுச் சங்கிலியில் இணைப்புகளின் எண்ணிக்கை பொதுவாக இயற்கையில் 4 அல்லது 5க்குள்ளேயே மட்டுப்படுத்தப்படுகின்றது. அடுத்த வினாவுக்கு செல்வோம். சக்தி கூம்பகம் எவ்வளவால் காட்டப்படும்? எனக்கு தெரிய வேண்டும். இதில் பொதுவாக கேட்கப்படுகின்ற ஒரு வினா எண்ணிக்கை கூம்பகம், திணிவு கூம்பகம், சக்தி கூம்பகம் மூன்றினதும் அழகு தெரிய வேண்டும். அதாவது எண்ணிக்கை கூம்பகம் எனும் போது ஒரு சதுர மீட்டர் பரப்பில் வாழக்கூடிய அங்கிகளின் எண்ணிக்கையை வைத்து நாம் இதை கணிக்கின்றோம். அதனால் ஒரு மீட்டர் வர்க்கத்தில் காணப்படக்கூடிய அங்கிகளோட எண்ணிக்கை என்பதை அதில் கொண்ட நாம் அழகை குறிப்பிட வேண்டும். அது போன்று திணிவு கூம்பகம் எனும் போது ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் காணப்படக்கூடிய அங்கிகளின் நிறை அல்லது உலர் திணிவை வைத்து நாம் உயிர் திணிவு கூம்பகத்தை குறிப்பிடுகின்றோம். அதாவது இதன் அலகு கிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர் இயராக இருக்கும். அதாவது ஒரு அலகு பரப்பில் ஒரு வருடத்தில் காணப்படக்கூடிய அங்கிகளின் திணிவு என்று நாம் இதனை குறிப்பிடலாம். அடுத்து சக்தி கூம்பகம். சக்தி கூம்பகம் எனும் போது அதனை அழகாக நாம் கிலோ ஜூல் பெர் மீட்டர் ஸ்கொயர்
year -1 என்று குறிப்பிடுகின்றோம். அதாவது ஒரு வருடத்துக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 1 கிலோ ஜூல் எனும் விதமாக இதன் அலகு காணப்படும். அடுத்த கேள்வி, எப்போதும் நேராக மாத்திரம் அமையும் சூழலியல் கூம்பகம் எது? நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். இதற்கான விடை சக்தி கூம்பகம். அடுத்த வினா, ஒரு போசனை மட்டத்திலிருந்து அடுத்த போசனை மட்டத்துக்கு செல்லும் போது இழக்கப்படும் சக்தி சதவீதம் யாது? இதனை நாம் பார்த்தோம். அடுத்த போசனை மட்டத்துக்கு ஒவ்வொரு மட்டத்துக்கும் செல்லும் போது இழக்கப்படுகின்ற சக்தி 90%. அடுத்த நிகரிக்கு செல்லப்படக்கூடிய சக்தி வெறும் 10% ஆகும். பொதுவாக ஒரு உணவுச் சங்கிலி 5 இணைப்புகளுக்கு குறைவாக காணப்படுவது ஏன்? இதனையும் நாம் பார்த்துவிட்டோம். காரணம், சக்தி இழக்கப்படுவதால், மொத்தமாக 10% சக்தி அடுத்தடுத்த மட்டங்களுக்கு செல்வதால் சக்தி இழப்பு அதிகம் என்பதால் 5 இணைப்புகளுக்கு குறைவாகவே காணப்படுகின்றது. அடுத்த வினா, இங்கு காட்டப்பட்டுள்ள எவ்வகை சூழலியல் கூம்பகம் ஆகும்? 3 வகைகளுள் எவ்வகை என்று கேட்கப்பட்டுள்ளது. இங்கே அலகு தரப்பட்டுள்ளது கிலோகிராம், 1000 கிலோகிராம், 100 கிலோகிராம், 10 கிலோகிராம், இறுதியாக 1 கிலோகிராம். எண்ணிக்கை திணிவு குறைவடைந்து செல்கின்றது, ஆகவே இது நேராக காணப்படுகின்றது. இது திணிவு சம்பந்தப்பட்டது, ஆகவே இது நேரான உயிர் திணிவு கூம்பகமாக கருதப்படும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். கார்பன் வட்டத்தின் செயற்பாடு கீழே காட்டப்பட்டுள்ளது. வரைபடத்தை பயன்படுத்தி கீழுள்ள வினாக்களுக்கு விடை தருக. கார்பன் வட்டம் எனும் போது உயிர்ப்புவி ரசாயன சக்கரம் தொடர்பாக நீங்கள் கற்றிருப்பீர்கள். அதாவது உயிர்கோளத்தில் காணப்படக்கூடிய வளிக்கோளம், நீர்க்கோளம், கட்கோளம் இவற்றின் ஊடாக ரசாயன கூறுகள், அத்தியாவசியமான ரசாயன கூறுகள் காணப்படுகின்றன. இவை அனைத்தும் சக்கரமாக ஏதோ ஒரு முறையில் சுழற்சி அடையக்கூடிய, இயற்கையான முறையில் சுழற்சி அடையக்கூடிய ஒரு முறையே உயிர்ப்புவி ரசாயன வட்டம் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். பொதுவாக இதில் நீர்வட்டம் தொடர்பாக நீங்கள் சின்ன வகுப்பிலே படித்திருப்பீர்கள். அது போன்று ஒன்று கார்பன் வட்டம், நைதரசன் வட்டமும் காணப்படும். நாம் கார்பன் வட்டம் தொடர்பாக பார்ப்போம். இங்கு காட்டப்பட்டுள்ளது கார்பன் வட்டம். அதாவது வளிமண்டலத்தில் கார்பனானது கார்பனீரொட்சைட் எனும் வடிவத்தில் காணப்படும். இந்த கார்பனீரொட்சைட் ஆனது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் சுவாசத்தின் மூலமாக வளிமண்டலத்துக்கு வெளியிடப்படக்கூடிய வடிவமாக காணப்படும். அதே நேரம் வளிமண்டலத்தில் உள்ள கார்பனீரொட்சைட் ஆனது தாவரங்களால் ஒளித்தொகுப்பின் மூலம் உள்ளெடுக்கப்பட்டு ஒட்சிசனாக அவை வெளிவிடப்படுகின்ற செயற்பாடு எனக்கு தெரியும். எனவே வளிமண்டல கார்பனீரொட்சைட் ஆனது ஒளித்தொகுப்பின் மூலமாக தாவரங்களால் உள்ளெடுக்கப்பட்டு அவை ஒட்சிசனாக வெளிவிடப்படும். அதே போன்று வளிமண்டலத்துக்கு கார்பனீரொட்சைட் வெளிவிடப்படும் முறைகள் ஒன்றுதான் தாவர விலங்குகளின் சுவாசம். இங்கு 2ஆம் இலக்கத்த அளவை காட்டப்படுகின்றன. வளிமண்டலத்துக்கு கார்பனீரொட்சைட் விடுவிக்கப்படும் ஒரு முறை. தாவரங்கள், விலங்குகள் இரண்டும் இறக்கக்கூடியன. இறக்கும் போது இறந்த சேதன சேர்வைகளை அவை உருவாக்கும். இறந்த சேதன சேர்வைகள் மிக நீண்ட கால செயற்பாட்டின் காரணமாக பல மில்லியன் வருடங்கள் கூட எடுக்கும். இவை நிலத்தில் சுவட்டு எரிபொருட்களாக மாற்றப்படும். இந்த சுவட்டு எரிபொருட்களே தகனம் எனும் செயற்பாட்டின் மூலமாக மீண்டும் வளிமண்டலத்துக்கு கார்பனீரொட்சைட்டாக விடுவிக்கப்படும். அதே போன்று இறந்த சேதன சேர்வைகள் சில வேளைகளில் அடையற்பாறைகளாக, கார்பனேட் சேர்வைகளாக அவை நீரில் படிவடையும். அவை எரிமலை வெப்ப செயற்பாட்டின் மூலம் மீண்டும் வளிமண்டலத்துக்கு விடுவிக்கப்படும். சரி மாணவர்களே, நாம் வினாவை பார்ப்போம். இலக்கங்களுக்கு பொருத்தமான செயற்பாடுகளை தரப்பட்டுள்ள விடை தொகுதியிலிருந்து தெரிவு செய்து எழுதுங்கள். இலக்கம் 1 ஒளித்தொகுப்பு,
இலக்கம் 2 சுவாசம், இலக்கம் 3 இறப்பு, இலக்கம் 4 இறந்த சேதனச் சேர்வைகள் பிரிகையாக்கம் மூலம் வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு விடுவிக்கப்படும். அடுத்து இலக்கம் 5 இங்கே காணப்படுகின்றது. இலக்கம் 5 உயிர் சுவடாதல் எனும் செயல்முறை மூலம் இங்கே சுவட்டு எரிபொருட்கள் உருவாகின்றது. அடுத்து இலக்கம் 6 சுவட்டு எரிபொருட்கள் தகன செயற்பாட்டின் மூலம் வளிமண்டலத்துக்கு விடுவிக்கப்படும். இலக்கம் 7 வீழ்படிவாதல் செயற்பாட்டின் மூலம் அடையப்பாறைகளாக மாற்றம் அடையும். எரிமலை வெப்பத்தின் காரணமாக மீண்டும் கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்துக்கு விடுவிக்கப்படும். மொத்தமாக நாம் அவதானிக்கும் போது வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடின் அளவை குறைத்து வளிமண்டல வெப்பநிலையை குறைப்பதில் மிகவும் பங்கெடுக்கின்ற ஒன்றுதான் இங்கு தாவரங்கள். அதாவது ஒளித்தொகுப்பு செயற்பாட்டின் காரணமாக வளிமண்டல வெப்பநிலை கார்பன் டை ஆக்சைடின் அளவு குறைக்கப்படுகின்றது என்பது எங்களுக்கு இதன் மூலம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, வளிமண்டலத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு விடுவிக்கப்படுகின்ற முறைகள் 2 குறிப்பிடுக. பிரதான முறைகள் எனும் போது ஒன்று சுவாசம் அல்லது தகனம் என்பது சுவட்டு எரிபொருட்களின் தகனம். அடுத்து காடழிப்பையும் நமக்கு குறிப்பிடலாம். காடுகள் அழிக்கப்படுவதால் வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு ஒளித்தொகுப்பு குறைவடையும். இதனால் கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரிக்கும். வளிமண்டலத்தில் உள்ள அசேதன வடிவத்தில் காணப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எச்சேதன மூலக்கூறாக தாவரங்களில் பதிக்கப்படும். நமக்கு தெரியும் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அசேதன வடிவத்தில் காணப்படும். இது ஒளித்தொகுப்பின் மூலமாக தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள பகுதிகள் ஒளித்தொகுப்பின் மூலமாக குளுக்கோஸாக தொகுக்கின்றன. எனவே விடை குளுக்கோஸாக இருக்கும். இறந்த சேதன சேர்வைகளை பிரிந்தழிய செய்யும் உயிரின கூட்டம் ஒன்றை குறிப்பிடுகிறது. தெரியும் பிரிகையாளர்களாக குறிப்பிடுகிறது. இங்கு பாக்டீரியாக்களாக இருக்கும். அடுத்த கேள்வி, கார்பன் வட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் மனித நடவடிக்கைகள் 2 தருக. பிரதான நடவடிக்கை காடழிப்பு. இங்கு அதிகமாக தொழில், நகரமயமாக்கம் போன்ற பல காரணங்களால் காடுகள் அழிக்கப்படுகின்றன. காடுகள் அழிக்கப்படுவதால் கார்பன் டை ஆக்சைடின் அளவு சதியாக அதிகரிக்கும். அடுத்து எரிபொருட்களின் தகனமாக இருக்கும். அதிகமான வாகன பாவனைகள் மூலமாக எரிபொருட்கள் தகனம் கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் அதிகரிக்க செய்யும். நீர் மேலே கூறிய நடவடிக்கைகள் வட்டத்தை எவ்வாறு பாதிக்கும் என விளக்குக. வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடின் அளவை அதிகரிக்க செய்வதால் கார்பன் வட்டம் பாதிக்கப்படும். நீர் மேலே குறிப்பிட்ட பாதிப்புகளை குறைக்க மேற்கொள்ளத்தக்க மாற்று நடவடிக்கைகள் 2 தருக. காடழித்தல் என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தால் காடழிப்பை காரணமாக இப்பிரச்சனை உருவாகின்றது. எனவே அதற்கு பிரதியாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீளக்காடாக்கல் முறையை செய்யலாம். நீளக்காடாக்கல் மூலமாக நாம் கார்பன் டை ஆக்சைடின் அளவை மீண்டும் சாதாரண நிலைக்கு கொண்டு வரலாம். அதுபோல் மாற்று சக்தி வளங்களை நாம் பயன்படுத்தலாம். எரிபொருள் தகனம் இதற்கு பதிலாக மாற்று சக்தி வளங்கள், இயற்கையாக சூழல் நேயமிக்க மாற்று சக்தி வளங்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்த பிரச்சனையை குறைத்துக் கொள்ளலாம். அடுத்த வினாவுக்கு செல்வோம். கார்பன் வட்டம் தொடர்பாக நாம் பார்த்தோம். அடுத்து நைதரசன் வட்ட செயற்பாடு உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. நைதரசன் வட்டம் தொடர்பாக சிறிது பார்த்துவிட்டு வருவோம். வளிமண்டலத்தில் நைதரசனானது N2, அதாவது நைதரசன் வாயு வடிவத்திலேயே காணப்படுகின்றது. தெரியும், அதன் வடிவம் மூலக்கூற்று சூத்திரம் N2 என்று நாம் குறிப்பிடுகின்றோம்.
பொதுவாக நைதரசன் அதே வடிவத்தில் தாவரங்களால் பெற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இவ்வடிப்படத்தை பார்க்கும் போது உங்களுக்கு அதனை புரியக்கூடியதாக இருக்கும். அதாவது தாவரங்கள் நைதரசனுடன் சம்பந்தப்பட்ட உயிரியல் மூலக்கூறு புரதம். எனவே தாவரத்திலிருந்து விலங்குகள் உட்கொள்ளும் போது நைதரசன் சேர்ந்த புரத உணவையே அவை பெற்றுக்கொள்ளும். எனவே தாவரங்களில் உள்ள புரதம் விலங்குகள் உட்கொள்ளும் போது விலங்குகளின் உடலில் செல்லும். மொத்தமாக தாவரங்களில் உள்ள புரதமும் விலங்குகளில் உள்ள புரதமும் அவை இறக்கும் போது புரத சேர்வைகளாக மண்ணை வந்தடையும். இந்த புரத சேர்வைகள் ஒரு மாமூலக்கூறு. இவை எளிய கூறுகளாக பிரிகையாளர்களாக பிரிக்கப்படும். இரண்டு தாவர விலங்கு கழிவுப் பொருட்கள் பிரிக்கப்பட்டு புரதத்தின் எளிய கூறு அமினோ அமிலமாக மாற்றப்படும். இதிலிருந்து இவ்வமினோ அமிலமானது அமோனிய சேர்வைகளாக சில பாக்டீரியாக்களால் மாற்றப்படும். இதனை நாம் அமோனியாவாக்கம் என்று குறிப்பிடுவோம். மண்ணில் அமோனியாவை கொண்ட சேர்வைகள் இச்சேர்வைகள் மேலும் சில பாக்டீரியாக்களால் NO2- அதாவது நைட்ரைட்டாகவும் தொடர்ந்து NO3- அதாவது நைட்ரேட்டாகவும் மாற்றப்படும். இங்கு நைட்ரைட் ஆக்கும் பாக்டீரியாவும் நைட்ரேட் ஆக்கும் பாக்டீரியாவும் நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். அதாவது NH4+ இலிருந்து NO2- நைட்ரைட் ஆக்கல் செயற்பாடு என்று நாம் குறிப்பிடுவோம். இதில் பங்கெடுப்பதே நைட்ரோசோமோனஸ் எனும் பாக்டீரியாவாகும். அதே நேரம் NO2- எனும் சேர்வையை NO3- ஆக நைட்ரைட்டை நைட்ரேட் ஆக மாற்றும் செயற்பாடு நைட்ரேட் ஆக்கம். இச்செயற்பாட்டில் பங்கெடுக்கும் நுண்ணங்கி நைட்ரோபேக்டர் எனும் நுண்ணங்கி ஆகும். இவ்வாறு உருமாற்றப்பட்ட இந்த நைட்ரேட் சேர்வைகளே தாவரங்களால் மண்ணிலிருந்து அகற்றுகின்றன. இவையே தொடர்ந்து புரதமாக மாற்றப்பட்டு விலங்குகளால் உட்கொள்ளப்படும். அதே நேரம் இவ்வளிமண்டலத்தில் உள்ள நைதரசனானது 3 முறைகளின் மூலமாக நைதரசனை கொண்ட NH4+ போன்ற NO3- போன்ற சேர்வைகளாக மாற்றப்படும். இச்செயற்பாட்டையே நாம் நைதரசன் பதித்தல் என்று குறிப்பிடுவோம். இந்த நைதரசன் பதித்தல் 3 முறைகளில் நிகழும். ஒன்று உயிரியல் முறையான நிலைப்படுத்தல் என்று நாம் குறிப்பிடுவோம். உயிரியல் முறை எனும் போது இங்கு உயிர் அங்கிகள் பங்கெடுக்கும். அதாவது குறிப்பிட்ட வகையான பாக்டீரியாக்களின் மூலமாக வளிமண்டல N2 ஆனது NH4+ ஆன சேர்வையாக மாற்றப்படும். இங்கு பங்கெடுக்கும் நுண்ணங்கியும் நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். அதாவது அசட்டோபேக்டர் இனமும் அதே போன்று அவரை தாவரங்களின் வேர் சிறுகணுக்களில் வாழக்கூடிய ரைசோபியம் எனும் பாக்டீரியாவுமே இதில் முக்கிய பங்கெடுக்கக்கூடிய அங்கிகள் ஆகும். அதுபோன்று வளிமண்டல நிலைப்படுத்தல் அதாவது மின்னல் எனும் செயற்பாட்டின் மூலமாக வளிமண்டல N2 ஆனது நைட்ரைட் சேர்வைகளாக மண்ணில் பதிக்கப்படும். இது வளிமண்டல நிலைப்படுத்தல் முறை என்று சொல்கின்றோம். அடுத்து தொழிற்சாலை முறை நிலைப்படுத்தல் என்று நாம் குறிப்பிடுவோம். இதன் போது வளிமண்டல N2 ஆனது இங்கு ரசாயன பசலை தயாரிப்பு போன்ற செயற்பாட்டின் மூலம் இது நடைபெறுகின்றது. வளிமண்டல N2 நைட்ரேட் சேர்வைகளாக இங்கு மாற்றப்படும். மேலும் இங்கு உருவாக்கப்பட்ட நைட்ரேட் சேர்வைகள் N2 எனும் சேர்வையாக மாற்றப்படுதல் நைதரசன் இறத்தல் என்று நாம் குறிப்பிடுவோம். காரணம் நைட்ரேட்டின் வலுவளவிலிருந்து N2 மூலக்கூறாக அங்கு நைதரசன் இறக்க செயற்பாட்டின் மூலமாக வலுவளவு மாற்றப்படுகின்றது. இதில் பங்கெடுக்கின்ற பாக்டீரியா சூடோமோனஸ் அல்லது தயோபெசிலஸ் என்று நாம் குறிப்பிடுவோம். இந்த பாக்டீரியாக்களும் உங்களுக்கு தெரிய வேண்டும். இதுவே நைதரசன் ரத்தம் என்று நாம் குறிப்பிடுவோம். அடுத்த வினாக்களுக்குள் செல்வோம். இலக்கங்களுக்கு பொருத்தமான செயற்பாடுகளை தரப்பட்ட விடை தொகுதியிலிருந்து தெரிவு செய்து எழுதுக. முதலாவது பாருங்கள், வளிமண்டல நைதரசன் முதலாவது இலக்கம்
தாவரங்களில் உள்ள நைதரசன் விலங்குகளில் உள்ள நைதரசனாக நுகரப்படுகின்றது. தாவரங்களும் விலங்குகளும் முதலாவது செயற்பாட்டின் மூலமாக இறப்புக்கு உட்படுகின்றன. முதலாவது இலக்கம் இறப்பு. தொடர்ந்து இறந்த தாவர விலங்குகள் காணப்படுகின்றன. இறந்த தாவர விலங்குகளில் பாக்டீரியாக்களின் மூலமாக புரதமானது அமினோ அமிலமாக மாற்றப்பட்டிருக்கும். இந்த அமினோ அமிலம் இரண்டாவது செயற்பாட்டின் மூலமாக அமோனியாவாக மாற்றப்படும். எனவே இரண்டாம் செயற்பாட்டின் பெயர் அமோனியாவாக்கமாகும். இதுவும் பாக்டீரியாக்களால் சில பிரிகையாக்கும் பாக்டீரியாக்களால் இச்செயற்பாடு நடைபெறும். தொடர்ந்து NH4+ ஆனது NO2- ஆக நைட்ரைட்டாக மாற்றப்படுகின்றது. மூன்றாவது செயற்பாடு, இதற்கு பெயர் நைட்ரைட்டாக்கம். தொடர்ந்து NO2- சேர்வை NO3- அல்லது நைட்ரேட்டாக மாற்றப்படுகின்றது. இச்செயற்பாடு நைட்ரேட்டாக்கம் என்று குறிப்பிடுவோம். நாலாவது இலக்கம் நைட்ரேட்டாக்கம், மூன்றாம் இலக்கம் நைட்ரைட்டாக்கம் ஆகும். தொடர்ந்து ஐந்தாம் செயற்பாடு 5, 6, 7 மூன்றும் நைதரசன் பதித்தல் செயற்பாடு. அதாவது வளிமண்டல நைதரசனான N2 ஆனது நைதரசனை கொண்ட வேறு சேர்வைகளாக மாற்றப்படுகின்ற செயற்பாடே நைதரசன் பதித்தல் என்று நாம் குறிப்பிடுவோம். ஐந்தாவது உங்களுக்கு இடையில் தரப்பட்டுள்ளது உயிரியல் முறை நைதரசன் பதித்தல். ஆறாவது முறை உங்களுக்கு இடையில் தரப்பட்டுள்ளது வளிமண்டல நைதரசன் பதித்தல், அதாவது மின்னலின் மூலமான நைதரசன் பதித்தல். ஆகவே ஏழாவது முறை கைத்தொழில் முறையான நைதரசன் பதித்தலாக இருக்கும். அடுத்து எட்டாம் இலக்கம், இது அம்புக்குறியை பாருங்கள். நைட்ரேட் சேர்வைகள் மீண்டும் வளிமண்டல N2 சேர்வையாக மாற்றப்படுகின்றது. இது பெயர் நைதரசன் இறத்தல் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். இதற்கு காரணமான பாக்டீரியா சூடோமோனாஸ் தயோபசிலஸ் என்று நாம் பார்த்தோம். அடுத்த வினா, வளிமண்டலத்தில் நைதரசன் எவ்வடிவில் காணப்படும்? மூலக்கூற்று N2 ஆக காணப்படும். செயற்பாடுகள் 5, 6, 7 பொதுவாக எப்பெயரால் அழைக்கப்படும்? நைதரசன் பதித்தல். நைதரசன் வட்டத்தில் பின்வரும் செயற்பாட்டுடன் தொடர்புடைய நுண்ணங்கிகளை குறிப்பிடுவோம். ஒன்று உயிரியல் முறை நைதரசன் பதித்தல். இதில் 2 பாக்டீரியாக்கள் பங்கெடுக்கும். ஒன்று அசட்டோபாக்டர், அடுத்தது ரைசோபியம். அவை தாவரங்களின் வேர் சிறுகணிகளில் வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா இனம் ரைசோபியம். அடுத்து நைட்ரைட்டாக்கம். நைட்ரோசோமோனஸ். நைட்ரேட்டாக்கம் நைட்ரோபாக்டர். நைதரசன் இறக்கம் அல்லது இறத்தல் சூடோமோனஸ் அல்லது தயோபசிலஸ் ஆக இருக்கும். வளிமண்டல நைதரசன் பதித்தல் எச்செயற்பாட்டின் மூலம் நிகழும். மின்னலின் மூலமாக நிகழும். சரி மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை உயிர்கோளம் பகுதியின் அடுத்த பகுதி, அதாவது சூழல் மாசடைதல் பகுதியை நீட்டலை பார்ப்போம்.